வணக்கம் மக்களே, இது எங்கள் ஊர் நல்லூர்ச்சியில் வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் போகலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாக்கிங் போயிட்டுருக்கேன்னா என்னுடைய வயலுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. ஸோ காலைல வாக்கிங் போயிட்டு எங்கள் வயலில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா களப்பறி ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா உரம் போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிருக்கு வந்து ஒரு 18 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரம் போடுவாங்க. அந்த உரம் எதுக்கு போடுறாங்கன்னா பயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட சத்துக்காக போடுவாங்க. ஸோ அது போடும்போது என்னன்னா பயிர் நல்லா தழைச்சி வரும். அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த உரம் 18வது நாளில் போடுவாங்க. இது எங்கள் பக்கத்து வயல். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி உரம் நாங்களும் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதை முடிச்சு அடுத்த 2 நாளில் களப்பறி பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சு பாத்துக்கோங்க. மலையில வந்து மேகம் இருந்துச்சுன்னா என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லுங்க. மலைக்கு மேல இருந்து அந்த மலையில நிழல் விழுந்துதுன்னா மழை பெய்யும். அப்படிங்களா? இப்ப நிழல் விழுந்துட்டு இருக்குங்களா? தெரியல உங்களுக்கு? ஆமா ஆமா, தெரியுது. மேகத்துல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா மலையில ஃபுல்லா நிழலா இருக்கு. மழை வரும். முதியோர்கள் சொன்னாங்க. அப்படிங்களா? சூப்பருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேற என்ன? அப்ப 22 நாள்ல வந்து நம்ம களை பறிச்சிட்டோம்னா நல்லா தூர் பறிச்சு பயிர் இருந்துச்சிரும். சரிங்கக்கா. களை பறிச்சதுக்கு அப்புறம் தான் உரம் போடணும். நீங்க முன்னாடியே உரத்தை போட்டீங்கன்னா பில்லு தான் திங்கும் அதை. ஓ அப்படிங்களா? அப்ப களை பறிச்ச பின்னாடி தான் உரம் போடணும். ஆமா, பறிச்சு விட்டாங்க பாருங்க, உரம் போட்டாங்க. அப்படியே நல்லா கப்புன்னு பயிர் சுல்லுன்னு வந்து 2 நாளைக்கு தண்ணிய விட்டு காடு கொஞ்சம் வெடிச்சதுன்னா அந்த வயல்ல வெடிக்க விட்டு பிள்ளை எடுத்தாலும் தூர் வெடிச்சு வரும். நெல்லு நிறைய இருக்கும். ஓ, அதனாலதான் இந்த புல்லை எடுக்கிறோம். அப்ப அந்த நெல்லுங்கிறது கட்டுக்கட்டா இருக்கும். நடுவுல வந்து இந்த மாதிரி புல்லு வந்து முளைச்சு அந்த பயிருக்கு போற சத்தை வந்து அதுக்கு இழுத்துரும். அதனால நம்ம இந்த களப்பறி பண்றது மூலமா பயிருக்கு முழு சத்தும் போய் சேரும். ஓ சூப்பர்க்கா. அது இப்போ இவ்வளோ நிறைய முளைச்சிருச்சு. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஓ, மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாம் அடிபட்டு போயிடும். சரிங்கக்கா. பூச்சி வராது, புழு இருக்காது, பயிர் வந்து தேங்கி நிக்காது. உட்காந்த மாதிரி இருக்கும். ஒண்ணு நல்லா பெருசா இருக்கும். சரிங்கக்கா. ஈவனா இருக்கும். அந்த இடத்துல பயிர் பார்த்துக்கலாம், கொஞ்சம் குட்டையா இருக்க மாதிரி இருக்கும். ஆமா. இந்த இடத்துல பாருங்க பயிர்கள் எல்லாம் வளர்த்தியா இருக்கா. ஆமா, இது வளர்த்தியா இருக்கு. அது கொஞ்சம் குட்டையா இருக்க மாதிரி இருக்கு. அப்ப வந்து அங்க ஏதாவது சத்து கிடைக்கல கரெக்டா. ஓ, அப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பாத்துக்கணும். பயிர் தான் இந்த பயிர் ஃபுல்லா ஒரே பயிர் தான். ஆமா, ஒத்த பயிர் தான் இது. சரிங்கக்கா. நம்ம இப்படி காய போட்டோம்னா, உரம் போட்டு களை பறிச்சு காய போட்டோம்னா இப்படி தூர் வெடிச்சு வரும். இதுலயே நிறைய கிளைகள் வரும். ஒரு பயிர்லயே கிளைகள் வரும். அந்த களப்பறி ஒர்க் முடிச்சுட்டு இந்த ஒரு 5 நாள் ஆற போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வெடிச்சுக்கும். வெடிப்பு வந்த பின்னாடி நம்ம தண்ணி விட்டோம்னா வந்தா தான் தூர் இப்படி வெடிச்சு வரும் ஒரு பயிர். இங்க பாருங்க, இந்த இதுல தெரியுதா உங்களுக்கு? ரைட் தெரியுது.